இது வெந்தய கஞ்சி பவுட்ரு. வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டெய்லியே கொஞ்சம் சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூன் மட்டும் அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் வெல்லமும் ஏலக்காய் உப்பு போட்டு காய்ச்சி குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம மோரில் கலக்கி சாப்பிட்லாம். கஞ்சி ஆறினோன்னு மோரில் கலக்கணும். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வறுத்து தான் திரிச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். இதை குடித்தா காஃபி டீக்கு பதில் சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களா போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேன். இனிப்பு வந்து அவங்களுக்கு தேவைக்க போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு சொட்டு ஏலக்காய் போடலாம். ஏலக்காய், இதில் 1 பிஞ்ச் சால்ட். எதுக்கு உப்பு போடுறோன்னா அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு தான் உப்பு போடுறோம். ஒரு சத்தான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது கொதிக்க. இப்போது சுடுற பால் ஊற்றக்கூடாது, ஆறின பால் ஊற்றுறேன். பால் ஊற்றி நிப்பாட்டிடலாம். ஏற்கனவே பால் காய்ச்சின பால் தான். ஒரு சத்தான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.